எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாதத்துக்குண்டான ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதத்துக்குண்டான கிரக அமைப்புகள், கிரகங்களோட ராசி மாற்றங்கள், எந்த இடத்துக்கு போகிறாங்க, யார் வீட்டில் இருக்காங்க, அங்கேருந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க, இடம் கொடுத்தவர் யார், இப்படி பல அம்சங்களையும் நாம் தீர ஆராய்ஞ்சால் மட்டும்தான் ராசிக்கு உண்டான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் சனி பகவானோட வீடான மகர ராசியிலிருந்து சனி பகவானோட இன்னொரு வீடான கும்பராசிக்கு 13ஆம் தேதி போகிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்காரு. 4ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சனி பகவானோட வீடான பகை கிரக வீட்டில் போய் உட்கார்றாரு. ஆனாலும் அது அவருக்கு உச்ச வீடு. புதன் மகர ராசியிலேருந்து 13ஆம் தேதி கும்பத்துக்கும், அதே 13ஆம் தேதி சுக்கிரன் தனுசுலேருந்து மகரத்துக்கும் போகிறாங்க. வருட கிரகங்களில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. குரு பகவான் மேச ராசியில் பலம், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி, ராகு குருவோட வீடான மீனத்தில் சஞ்சாரம், கேது புதனோட வீடான கன்னி ராசியில் சஞ்சாரம். பொதுவாகவே பூமிகாரகன் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உச்சத்தில் இருக்க போகிறாரு. 4ஆம் தேதி மகரத்துக்கு போய் உச்சத்தில் இருக்க போகிறாரு. அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடக்கும், விவசாயம் நல்லா நடக்கும், இடம் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். இந்த மாதிரி பூமி தொடர்பான காரியங்கள் எல்லாமே ரொம்ப உச்சத்தில் இருக்கும். அப்போ இதை விவசாயிகள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, மற்ற கிரகங்கள் உங்களோட ராசிக்கு என்ன சொல்லுது? மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாதம் தொடங்குறப்ப உங்களோட ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கார். தனுசு ராசியில் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா அவரோட மேலே குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறதும் விழுவுது. அப்போ குருமங்கல யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குது. இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் தொடங்கி முதல் 4 நாளைக்கு தான். இந்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு திட்டமிடலாம். இப்போ பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறது, இல்லை ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த 4 நாளில் திட்டமிட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சொல்ல போனால் மாதம் தொடங்கி இந்த 4 நாளுக்குள்ளே ஒரு நல்ல நாள் பார்த்து பக்கத்தில் குலதெய்வ கோயில் இருந்ததுன்னா போய் வணங்கிட்டு வாங்க. இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு அற்புதமான யோக பலன் இருக்கும். இல்லை எனக்கு எதுவும் வேண்டுதல் இல்லை, இப்போ போக வேண்டியது சூழல் இல்லை, அப்படிலாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சும்மா போய் ஒரு கற்பூரத்தை காமிச்சு ஒரு பூஜையை பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதோட லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் இல்லையா, அவரோட முழு அருள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு குலதெய்வ பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வேணும். அதனால் இந்த 4 நாளுக்குள்ளே குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. இந்த சனி பகவானோட அந்த லாபம் அப்படிங்கிறது உங்களை முழுசாக வந்து சேரும். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மாதம் தொடங்கி 4ஆவது நாளே செவ்வாய் உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. இதுவும் நல்ல இடம் தான், குறை கிடையாது. ஆனால் அந்த குருமங்கல யோகம் அப்படிங்கிறது இந்த 4ஆம் தேதியோட கடந்து போயிடும் அப்படிங்கிறதால சொல்கிறோம். சரி, 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு அப்படின்னா என்ன நடக்கும்? அதாவது 10ல் செவ்வாய் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு. சாதாரணமாக போல மகர ராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உச்ச வீடு. உச்சத்தில் உங்களோட தொழிலை கொண்டு போகிறதுக்காகவே அங்கே போய் உட்கார்றாரு. அடுத்த இடத்துல லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். அப்போ தொழில் உச்சமடையுது அப்படின்னாலே காசு பணம் அப்படிங்கிறது வாரி குவியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ காசு பணத்தில் புரளக்கூடிய ஒரு மாதம்தான் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம். எவ்வளோ கடன் இருந்தாலும் அடைச்சிடலாம். என்ன பிரச்சனை, இதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு தெரியாத பிரச்சனை எல்லாத்தையும் முறியடிக்க போகிறீங்க. இப்போ மாதத்துக்கு ஒரு பணம் அப்படிங்கிறது நமக்கு தீர்வாக கிடைச்சிரும். அப்படிங்கிறதால இதை நம்பி ஒரு லோன் போடலாம், இதை நம்பி ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை யோசிக்க வச்சு பண விஷயத்தில் திக்குமுக்காட செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. ஏன்னா இப்போ வேலை இல்லாமல் இருக்கும், ஒரு கடன் வாங்கி நம்மளால் எதையுமே செய்ய முடியாது, வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற யோசனையில் கூட இருப்போம். இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் எடுத்த உடனே. அப்படியே இல்லையா, ஏதாவது ஒரு தொழில் வச்சுட்டு உட்காருவோம் அப்படின்னு சொல்லி சிந்திக்க தொடங்கி அதையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்போ இந்த வேலையால் நமக்கு மாதம் இவ்வளோ சம்பளம், இந்த தொழிலால் நமக்கு இவ்வளோ வருது, அப்போ இதை நம்பி ஒரு 10 ரூபா இல்லை ஒரு இஎம்ஐ போடுவோம், ஒரு பர்சனல் லோன் வாங்குவோம், இல்லை வீடு கட்டுறதுக்கு ஒரு லோன் போடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு மேலே நேரம் ரொம்ப அற்புதமாகவே இருக்குது. அப்படிங்கிறதால நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. அதோட பூர்வீக சொத்துக்கள் உங்களோட கையில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூமி காரகன் செவ்வாய் அவர் உச்சமடைகிறாரு, ராசிக்கு அதிபதி. அப்படிங்கிறதால பூர்வீக சொத்து ஏதாவது வம்பு வழக்கில் சிக்கியிருந்திருக்கும், இல்லைன்னா பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டிருப்பான், இழுத்துக்கிட்டே கிடந்திருக்கும் கேஸ் முடியாமல். என்னடா இது, எங்கள் அப்பங்காலத்தில் கேஸ் நடத்தினாங்க, தாத்தங்காலத்தில் நடத்தினாங்க, இப்போ நானும் நடத்திக்கிட்டு இருக்கேன், 2 தலைமுறை 3 தலைமுறையாக கேஸ் முடிய மாட்டேங்குது, இல்லாதவங்க கூட சந்தோஷமாக இருக்கான், ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு
பெரும்பாடாக இருக்குன்னு யோசிச்சவங்களுக்கெல்லாம் இப்போ சொத்து கைக்கு வந்துடும், பயப்பட வேண்டியதில்லை. அதோட ஏற்கனவே வீடு கட்டினவங்க இப்போ அந்த கட்டின வீட்டை வந்து பழுது பார்ப்பீங்க, ஒரு மராமத்து பண்ணி செய்வீங்க. சரி இப்போ ஒரு வண்ணம் பூசுவோம், இல்லை மேலே ஒரு ஃப்ளோர் எடுப்போம், ஒரு ரூம் ஒன்று தனியாக கட்டுவோம், இந்த மாதிரி வீடு சார்ந்து வேலைகள் அப்படிங்கிறது செய்வீங்க. மண்ணை நம்பி எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு நேரம், அப்படி தான் இதை மேசராசிக்காரர்கள் எடுத்துக்கணும். அப்போ ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு ஐடியா இருந்தால் வாங்கி விடுங்க. நல்ல இடமா வில்லங்க இல்லாமல் கிடைக்கும், குறைச்ச விலைக்கு கிடைக்கும். அதுமாதிரி இடம் ஏதாவது விற்கணும் அப்படின்னா கூட இந்த மாதத்தில் விற்கலாம், நல்ல விலை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வில்லங்கத்தில் ஒரு சொத்து கிடக்கு, ஒரு பாதை இல்லாமல் கிடக்கு, விற்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இப்போ வந்து விலை கேட்டு ஆள் வரும் அப்படிங்கிறதால தள்ளி விடணுன்னா தள்ளி விட்டுடலாம். அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாகவே கிடைக்கும். நிறைய புது ஒப்பந்தங்கள் வரும். இப்போ ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து எனக்கு இந்த ஆர்டரை முடிச்சு கொடுங்க, அந்த ஆர்டரை முடிச்சு கொடுங்க அப்படின்னு உங்களை தேடிட்டு வரும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த கட்டடத்தெல்லாம் நம்ம ஒரு காலகட்டத்தில் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி அதுக்குள்ளே போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்களே உணர தொடங்குவீங்க. அந்த நேரத்தில் கொடுத்த கடவுளை மறந்துடாதீங்க. குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறத அதுக்காக தான் சொன்னேன். அதோட சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. 13ஆம் தேதி அவர் கும்பராசிக்கு போறாரு. லாபஸ்தானத்துக்கு போய் சனியோட சூரியன் இணைகிறாரு. 2 பேருக்கும் பகை அப்படின்னாலும் கூட லாபஸ்தானத்தில் தான் இருக்காங்க. இப்போ இந்த 13ஆம் தேதிக்கு மேலே அரசு வழி காரியங்கள் ஏதாவது இருந்தால் சாதிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு காப்பீட்லேருந்து நமக்கு ஒரு நஷ்டஈடு வரணும், கிளைம் பண்ணலாம், உடனே கிடைக்கும். அரசாங்கத்தில் ஒரு லோன் கேட்குறேன், தொழில் செய்ய ஒரு மானியம் கேட்குறேன், இதெல்லாம் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். அதுமாதிரி அரசு தேர்வுகள் ஏதாவது எழுத வேண்டிய இருக்குது, ஒரு போட்டித் தேர்வில் கலந்துக்கிறேன்னா 13ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு திட்டமிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வெற்றி, அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதே 13ஆம் தேதி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கறதுக்கு சூரியனை துரத்திக்கிட்டு பின்னாடியே அவர் கூடயே புதனும் வராரு. அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் கிடைக்குது. இதை விட வேற நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தேவையே இல்லை. அற்புதமான ஒரு ஆட்டம். இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து ஆடி உங்களுக்கு மகிழ்ச்சியோட உச்சத்தை காட்ட போகுது. குரு பகவான் ராசியில் பலம் அடைஞ்சிருக்காரு. பொதுவாக ஜென்ம குரு அப்படிங்கிறவர் பெருசாக எதுவும் நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னாலும் கெடுதலும் செய்ய மாட்டார். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9 இந்த 3 வீட்டில் விழுவுது. பார்வையால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத நிறையா கொடுக்குறாரு. 5ல் அவரோட பார்வை இருக்கிறப்ப பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போவாங்க, பூர்வீக சொத்து கைக்கு வரும். 7ல் அவரோட பார்வை இருக்கிறப்ப கூட்டு தொழில் நல்லாயிருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை நீங்கள் ஒத்துமையாக இருப்பீங்க. 9ல் அவரோட பார்வை இருக்குங்கிறப்ப தந்தை வழி உறவு பலப்படும். தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா இப்போ நல்லபடியாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு குரு கொடுத்துருவார். சனி லாபத்தில் இருந்துக்கிட்டு தொட்டதெல்லாம் வெற்றி பெற வைப்பார். எதிரிகளை பற்றி, துரோகிகளை பற்றி, துரோகத்தை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதெல்லாம் தானே அவர் பந்தாடிட்டு போயிடுவார். நம்ம நின்று வேடிக்கை பார்த்தா போதும். விரயத்தில் ராகு இருக்காரு, ஆனால் குரு வீட்டில் ராகு இருக்காருங்கிறப்ப குருவை போல தான் ராகு செயல்படுவார். அப்படிங்கிறதால நல்ல செலவு தான் வரும். அதான் நான் மண்ணை நம்பி என்ன வேணாலும் பணம் போடுங்க பார்த்தீங்களா, போட்டு போகலாம், தப்பு கிடையாது, காசு வந்து சேர்ந்துடும். ராசிக்கு 6வது வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேது இருக்காருங்கிறப்ப கொஞ்சம் உடல் பிணி அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்த மயக்கம் மாதிரி வரும், சாப்பிட்டது செரிக்காது, இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அம்சமாக இருக்குது. இதுமாரி ஒரு கிரகம் அமையிறது அப்படிங்கிறதே கஷ்டம். மாத கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்க போகுது. அதாவது தொழில்ஸ்தானத்தில் இருக்கிற புதனும் சூரியனும் சேர்ந்துக்கிட்டு லாபஸ்தானத்துக்கு வராங்க. ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சனி இருக்காரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் தொழில்ஸ்தானத்துக்கு போய் உச்சமடைய போகிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு யோகா அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத இந்த மாதத்தில் ஒரு தடவை செய்யுங்க. 10 ரூபா காசு பணம் கிடைக்கும்போது ஏழைப்பாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மாதமே உங்களுக்கான ஒரு மாதம். உச்சபட்ச வளர்ச்சியை உங்களுக்கு காட்ட போகிற மாதம், தொழிலில் கொடிகட்டி பறக்க போகிற ஒரு மாதம், காசு பணம் சம்பாரித்து கடனை அடைச்சிட்டு கௌரவத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.